ஹை ஃப்ரெண்ட்ஸ், சென்னை டு மூணார் பட்ஜெட்குள்ளே எப்படி போகலான்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம எங்கே இருக்கோம்னா சென்னை சென்டரில் இருக்கோம். இந்த ட்ரெயின் வந்து 9:40 கிளம்பும். நான் வந்து புக் பண்ணியிருக்கேன். புக் பண்ணது 420 ரூபா ஆயிடுச்சு. ஆனால் எல்லா கோச்சுமே ஃப்ரீயாக தான் இருக்குது. தெரியாதானு புக் பண்ணிட்டேன். சரி, வீக் டேஸ்ன்றதால ஃப்ரீயாக இருக்குது போல். வீக்கெண்ட்னா கூட்டமாக இருக்கும். நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க. எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்குது. ட்ரெயின் கரெக்டாக 9:40 கிளம்பிடும். நீங்கள் அதுக்கு முன்னாடியே வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு டாய்லெட்டில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்குது. இங்கே ஒரு கஷ்டம் இருக்குது. யாரெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்கன்னு தெரியாது. அது என்னென்னா, இங்கே ஒரு பட்டன் இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணுறது ரொம்ப டைட்டாக இருக்கும். ரொம்ப கஷ்டங்க. அதாவது ட்ரெயின் கிளம்பிடுச்சிங்க. 9:40 கரெக்டாக கிளம்பிடுச்சு. நான் நல்லா தூக்கம் வருது, தூங்கிடுவேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு எங்கே நிற்கிதுன்னு பார்ப்போம். நான் தூங்கிடுவேன். திண்டுக்கல்லே வந்துருச்சா? நல்லா தூங்கிட்டேங்க. காலைல 6 மணி ஆகுது. இப்போ இனிமேல் தான் விடியும். நல்லா ஹில்ஸ்லாம் பார்த்துட்டே போகலாம். ஹில்ஸ் வந்துருச்சுங்க. எல்லா சைடும் மழை தான். அந்த பனி, அந்த சன்ரைஸில் பார்க்குறதுக்கு ஹில்ஸு செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பழனி தான். பழனியில் நல்லா இறங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் மேக்ஸிமம் நான் பழனி போகிறதுக்கு தான் இங்கே ஏறுவாங்களாம். அதேமாதிரி எல்லாம் அங்கே இறங்கிடுவாங்க. பாருங்கள், மலை எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. எவ்வளோ பெருசாக இருக்குது. பழனி வந்துருச்சுங்க. எல்லாம் இறங்கிட்டாங்க. எல்லாம் இறங்கி சாமி கொண்டு போயிட்டுருக்காங்க. என்னோடய கோச்சு ஃப்ரீ ஆகிடுச்சு. நான் இன்னொரு ஃபேமிலி மட்டும்தான் இதுக்குள்ளே இருக்கும். ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. நானும் உடுமலைப்பேட்டையில் இறங்கிடுவேன். அதுக்கப்புறம் பாலக்காடு போகிறதுக்கு ரொம்ப நல்லா ஃப்ரீயாக இருக்குங்க. அது இறங்கி உடுமலைப்பேட்டை வந்தாச்சுங்க. இப்போ பஸ் ஸ்டாண்ட் எப்படி போகிறதுன்னு தெரில. அதுக்கும் யாராவது கேட்டு தான் போகணும். இங்கே கேட்டாங்க. இவங்க வந்துட்டு இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தான் நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது நடந்து போயிட்டுருக்கேன். அப்படி நடந்தே போனால் இங்கே ஒரு லெஃப்ட் சைடு வரும்னு சொன்னாங்க. ஒரு ஜங்ஷன் மாதிரி வரும்னாங்க. இது வந்துருச்சுங்க. லெஃப்ட் சைடு தாங்க. அங்கே போனால் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும்னாங்க. பஸ் அடிக்கடி இருக்காதுன்னு சொன்னாங்க. நான் போனப்போ ஒரு மினி பஸ் இருந்துச்சு. 112 ரூபா வாங்கிட்டாங்க. அங்கே அது வந்து 9:30 தான் எடுப்பாங்க. 9:30 எடுக்கல, தப்பாக சொல்லிட்டேன். 8:30 எடுப்பாங்க. 11:30 மணிக்கு வந்து மூணாரில் இறக்கி விட்டாங்க. இங்கேருந்து கேஎஸ்ஆர்டிசி டிப்போக்கு 1 கிலோமீட்டர் நடந்து போகணும். அதுதான் நடந்து போயிட்டுருக்கோம். அங்கே பார்த்திங்கன்னா நல்லா புக் பண்ணியிருக்காங்க இந்த பஸ்ஸில் ஏறுறதுக்கு. நான் வந்து புக் பண்ணாமல் வந்துட்டேன். கேட்டதுக்கு வேக்கன்சி இருக்கும், நீங்கள் கண்டக்டர்கிட்ட கேளுங்க அப்படின்னாங்க. நானும் அவர்கிட்ட கேட்டால் அங்கே ஷோபா செட் மாதிரி வச்சுருப்போம், அங்கே உட்காந்துக்கலாம். இந்தமாதிரி இடம் தான், அதில் உட்காந்துக்கலாம். இவங்களாம் புக் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காங்க. நான் வந்து டேரெக்டாக போய் இதுக்கு 200 அதுக்கு 200 தான். அவ்வளோதான். பஸ்ஸு கிளம்பிச்சிங்க. ஒரு 8 பாயிண்ட்டு காமிப்பான்னு சொன்னாங்க. சிக்னல் பாயிண்ட்டு, கேப் பாயிண்ட்டுன்ட்டு நிறையா இடம் காமிச்சாங்க. நல்லா தான் இருந்துச்சு. ஒரு நாள் சுற்றி பார்க்குறதுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். அதுவும் பட்ஜெட்குள்ளே நல்லா இருந்துச்சு. ரிட்டர்ன் வந்து தேனி போகிற பஸ்ஸில் ஏறி உடுமலைப்பேட்டையில் இறங்கி ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். இந்த ட்ரெயின் வந்து செவ்வாய், வியாழன், சனி மட்டும் இருக்காது, எல்லா டைமும் இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது. என்ன ஸ்லிப்பர் கோச் மாதிரி தூங்கிட்டே போகலாம். லைட் மட்டும் ஆஃப் பண்ண முடியாது. மூஞ்சியில் துணியை போட்டு தூங்கிட வேண்டியதான். இதுக்கு வந்து 212 ரூபா.